அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு வேப்பமர கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் அவனே இல்லாமல் ஃபஜ்ஜியான ப்ரௌனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க. இதில் 200 கிராம் சாக்லேட்டு, 100 கிராம் பட்டர் எடுத்துருக்கேன். நீங்கள் பட்டருக்கு பதில் எண்ணெய் கூட எடுத்துக்கலாம். இப்போது நம்ம பட்டரையும் சாக்லேட்டையும் உருக்கி எடுத்துக்கலாம். பட்டரையும் சாக்லேட்டையும் ஃப்ரிட்ஜிலேருந்து அரை மணி நேரத்துக்கு வேண்டியே வெளியில் எடுத்து போட்டுடலாம். உருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது நல்லா மெல்ட் ஆக்கி இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்துங்க. ஒரு 300 கிராம் சுகரை மிக்சியில் போட்டு பவுட்ராக்கி எடுத்துங்க. சுகர் பவுட்ரு ஆன பிறகு ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் வரும். இப்போ ஒரு 3 முட்டையை உடச்சி ஊற்றி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட் பண்ணி வச்சுருந்த முட்டையோட பவுட்ராக்கி வச்சுருந்த சுகரை அதில் சேர்த்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துங்க. ஒயிட் சுகருக்கு பதில் ப்ரௌன் சுகரும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற மெல்ட்டாக்கி வச்சுருக்க பட்டரையும் சாக்லேட்டையும் இது கூட சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். இப்போது இது கூட ஒரு 100 கிராம் மைதாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி உழுவாமல் நல்லா கலக்கி எடுத்துங்க. ஒரு சின்ன டிப்ஸு, இதை ஒரே டைரெக்ஷன்லையே கலக்குங்க. அதே மாதிரி ஹார்டாகவும் கலக்கிறாதீங்க, அப்போ தான் க்ரிங்கிள் டாப் வரும். அதே மாதிரி முட்டை கூட சீனி நல்லா கரைஞ்சதும் அடுத்த ப்ராசஸை பண்ணுங்கள். இப்போ நம்ம செய்ய போகிற வட்டியில் பட்டர் சீட்டு போட்டு ஆயிலாவது பட்டராவது அப்ளை பண்ணி நல்லா கலவையை ஊற்றி தட்டி எடுத்துங்க. இப்போது மேலே பபுள்ஸாக இருக்குது. ஒரு ஸ்டிக் எடுத்து நல்லா கிளக்கி விட்டுங்க. அப்போ தான் மட்டமாக ஈவனாக வேவும். பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுப்பில் ஒரு குக்கரை வச்சு ஒரு கலவடையை வச்சு ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துங்க. இந்த மெத்தடு குக்கரில் செய்கிறது. ஓவனில் செய்கிற மெத்தடை இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அதுக்கு நம்ம யூடியூப் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீடியம் ஃப்ளேமில் அரை மணி நேரம் வச்சு எடுத்தால் நம்மளோட ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேவலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வச்சு எடுத்துங்க. அவ்வளோதான், நம்மளோட ஃபஜ்ஜியான சூப்பரான ப்ரௌனி ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஆற விட்டு கூல் பண்ணதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். நான் கொஞ்சம் சூடாக கட் பண்ண வாசி எனக்கு கொஞ்சம் உடஞ்சி வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி இந்த ரெசிபியை ட்ரை பண்ணால் உங்களுக்கும் நல்லா கிரிங்கிள் டாப்பாக கிடைக்கும். ப்ரௌனி கலவை கலக்கும்போதே இனிப்பு கொஞ்சம் தூக்கி காட்ட ஒரு சிட்டிகை உப்பு போட்டுங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல கொக்கோ பவுட்ரோ காஃபி பவுட்ரோ சேர்த்துக்கலாம். அது உங்களுடைய சாய்ஸு. நான் எதுவும் சேர்க்கல அதில். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்கள் ஃபேமிலி நம்பருக்கும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேப்பமர கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இதே மாதிரி ரெசிபியோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.